சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமா பாவம் செய்கிறவர்களா இருந்தால் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறதிலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினுமே இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்? சத்தியத்தை அறியும் அறிவு அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையே ஜீவனுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒண்ணா இருக்குது. அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்ப இந்த சத்தியத்தின் மூலமாகத்தான் நம்ம வாழ்க்கையில விசுவாசமும் விடுதலையும் கடந்து வருது. இந்த அறிவை ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டு அத சத்தியம் நம்மை ஜீவனுக்கு நேராக நடத்துது. பாவம் நம்மை மரணத்துக்கு நேராக நடத்துது அப்படிங்கிற அறிவ நல்லா தெளிவா தெரிஞ்சுட்டு கூட ஒரு ஆளு தப்பு பண்ணா அப்படின்னாக்கா, அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுது. மனப்பூர்வமான பாவம், அதனோட பலன், துணிகர பாவம் அப்படின்னு கூட அத நம்ம சொல்லலாம். அப்படி இந்த அறிவை அடைந்த பின்பு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமா பாவம் செய்கிறவங்களா இருப்போம்னா, தேவனோட பார்வையில நம்ம பெரிய தப்பு செய்றவங்களா இருப்போம். உதாரணத்துக்கு, இப்போ ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு அவன் தப்பு செஞ்ச உடனே அந்த தண்டனை கிடைக்கிறதில்ல. சில நாட்கள் அவன் சிறையில அடைக்கப்பட்டு, அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவன தூக்குல போடுவாங்க. அப்போ அவன் தூக்கிலிடப்படுவதற்கு முன்னாடி சிறைச்சாலையில அவன் சில நாட்கள் இருக்கிறானோ அல்லது பல நாட்கள் இருக்கிறானோ, கண்டிப்பா அவனோட எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள் என்ன தூக்குல போடுவாங்க அப்படிங்கிற நிச்சயத்தோட தான் அவன் இருப்பான். அதே மாதிரி தான் நம்ம சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமா தப்பு செஞ்சுட்டோம்னா, நமக்கு வர்ற தண்டனை கண்டிப்பா அங்க அங்க வசனம் சொல்லுது, பயத்தோட அந்த தண்டனைய தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கணுமே தவிர, ஆண்டவரோட கோபாக்கினைய தான் எதிர்பார்த்துட்டு இருக்கணுமே தவிர, அந்த இடத்துல நமக்கு மன்னிப்பு கிடையாது. நம்ம அறியாமையில செய்யற பாவத்துக்கு ஆண்டவர் நிச்சயமா நமக்கு மன்னிப்பு குடுப்பாரு. துணிகரமான பாவத்துக்கு ஆண்டவர் மன்னிப்பு குடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, தாவீது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு விலகி இருப்பேன் அப்படின்னு சொல்லி பயத்தோடு பாடுறாரு. ஏன் அப்படின்னா, அந்த துணிகரமான பாவத்தினோட பலனை அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் அவரு தூக்கு தண்டனை கைதி எப்படி தன்னோட தண்டனையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரோ, அதே மாதிரிதான் சத்தியத்தின் அறிவை அறிந்துட்டு கூட தொடர்ந்து பாவம் செய்யற ஒரு மனுஷன் தேவனோட கோபாக்கினையை தான் நிச்சயமா எதிர்பார்த்தாக வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் இப்படி பாடுறாரு. அந்த மனுஷனுக்கு உடனே எந்த தண்டனையும் கிடைக்கலன்னா கூட நிச்சயமாக அவன் தேவனுடைய கோபாக்கின் பலனை மட்டும்தான் அவன் எதிர்பார்த்திருக்க முடியும். மனப்பூர்வமான பாவத்தின் பலன் விரோதிகளை பட்சிக்கும் தேவ கோபாக்கினை மட்டுமே.